Welcome to Logic Bits. I am Vinod Kumar. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இன் பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். முதல்ல கன்ஸ்ட்ரக்டர்ஸ்னால் என்ன, அதோட பர்பஸ் முதல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். கன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஆர் யூஸ்டு டு இனிஷியலைஸ் ஆர் அசைன் வேல்யூஸ் டு மெம்பர் வேரியபிள்ஸ் ஆஃப் அ கிளாஸ். கன்ஸ்ட்ரக்டர் மூலமாக ஒரு கிளாஸ்க்குள்ளே இருக்கிற மெம்பர் வேரியபிள்ஸுக்கு நம்ம வேல்யூஸ் அசைன் பண்ணுறோம். There are two types of constructors available in Python. The first one is default constructors. Second one is parameterized constructors. Constructors are syntactically or conceptually similar to methods or functions. Constructor ஓட working principle-ம் method or function ஓட working principle-ம் ஒரே மாதிரி தான் இருக்கும். சில similarities-ம் இருக்கும், differences-ம் இருக்கும். Whenever an object is created, the constructors will be called automatically. ஒரு constructor நம்ம create பண்ணுறோம், அந்த constructor எப்படி கால் பண்ணுறது? நம்ம கன்ஸ்ட்ரக்டரை வந்து எக்ஸ்பிளிசிட்டாக கால் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறோமோ அந்த டைமில் கன்ஸ்ட்ரக்டர் வில் பி கால்டு ஆட்டோமேட்டிக்கலி. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ். கன்ஸ்ட்ரக்டருக்கும் மெத்தடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இந்த ஸ்லைடில் நம்ம பார்க்குறோம். கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வில் பி கால்டு ஆட்டோமேட்டிக்கலி வென்எவர் வி ஆர் கிரியேட்டிங் அன் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணும்பொழுதே கன்ஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகிடும். But we have to explicitly call the functions or methods. ஆனால் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து தன்னைத்தானே ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ணிக்காது. We have to call the function explicitly. நாம தான் அந்த ஃபங்க்ஷனை எக்ஸ்பிளிசிட்டாக கால் பண்ணணும். We can create a function or method in a standalone mode in Python programming language. Python programming languageல நம்மளால் வந்து ஒரு ஃபங்க்ஷனை ஸ்டாண்டலோன் மோடில் வந்து கிரியேட் பண்ண முடியும். வித்தவுட் டிபெண்ட் ஆன் கிளாஸ். ஒரு கிளாஸை வந்து டிபெண்ட் பண்ணாமல் நம்மளால் ஸ்டாண்டலோன் மோடில் ஒரு ஃபங்க்ஷனை வந்து பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஆனால் கன்ஸ்ட்ரக்டரை வந்து நம்மளால் ஸ்டாண்டலோன் மோடில் க்ரியேட் பண்ண முடியாது. த கன்ஸ்ட்ரக்டர் இஸ் ஆல்வேஸ் டிபெண்ட் ஆன் த கிளாஸ் வேர் இட் இஸ் டிக்ளேர்டு. இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கிளாஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். எந்த கிளாஸில் நம்ம கன்ஸ்ட்ரக்டரை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அந்த கிளாஸை டிபெண்ட் பண்ணி தான் அந்த கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும். ஸ்டாண்ட் அலோன் மோடில் கன்ஸ்ட்ரக்டரால் ஒர்க் பண்ண முடியாது. சின்டாக்ஸ் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இந்த பாயிண்டில் வந்து பை யூஸிங் த டெஃப் கீவேர்ட் நான் முதலையே சொன்ன மாதிரி the constructor is syntactically similar to function. கன்ஸ்ட்ரக்டரோட சின்டாக்ஸும் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இருக்காது. நம்ம வந்து எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்டரை க்ரியேட் பண்ணுறோம்? பை யூஸிங் த டிஃபைன் கீவேர்டு, DEF டிஃபைன் கீவேர்ட் மூலமாக நம்ம கன்ஸ்ட்ரக்டரை க்ரியேட் பண்ணுறோம். பைத்தனை பொறுத்த மட்டும் கன்ஸ்ட்ரக்டரை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு init அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். init இஸ் அ நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஸோ initக்கு முன்னாடி we have to use 2 consecutive underscores. 2 consecutive underscores நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். initக்கு அடுத்து அந்த initங்கிற நேமுக்கு அடுத்ததும் we have to use 2 consecutive underscores. initங்கிற நேமுக்கு முன்னாடி we have to use 2 consecutive underscores. initங்கிற நேமுக்கு அடுத்தது we have to use 2 consecutive underscores. இது கம்பல்சரியாக பண்ணணும். So the constructor is having a mandatory parameter called self. ஒரு கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே வந்து கட்டாயமாக இந்த செல்ஃப் பேராமீட்டர் வந்து கட்டாயமாக இருக்கும். செல்ஃப் பேராமீட்டர் இஸ் mandatory in constructor. After the closing parenthesis we are using the colon symbol. closing parenthesis அடுத்தது நம்ம இந்த colon symbol யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணும்பொழுது இந்த மாதிரி சின்டாக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒன்லி இந்த ஃபங்க்ஷனோட நேம் மட்டும் யூசர் டிஃபைன்டு நேமாக இருக்கும். நாம் வந்து ஒரு நேம் கொடுப்போம். ஆனால் இங்கே கன்ஸ்ட்ரக்டரை பொறுத்த மட்டும் இந்த init அப்படிங்கிற நேம் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். மற்றது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் மாதிரி தான் இருக்கும். A constructor may contain a single statement or group of statements. ஒரு கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கலாம், குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸும் இருக்கலாம். ஸோ இந்த அண்டர்ஸ்கோரை பொறுத்த மட்டும் we have to use exactly 2 underscores. 3 அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணாலும் the interpreter won't accept. அப்படி இல்லாமல் ஒரே ஒரு அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணாலும் the interpreter won't accept.
நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டரை நம்ம அண்டர்ஸ்கோரை யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் அப்பவும் எரர் மெசேஜ் காமிக்கும். we have to exactly use 2 underscores. Next we can move on to the example program. ஸோ இந்த ப்ரோக்ராமில் டிபார்ட்மெண்ட் DEPT அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஆஃப்டர் த நேம் ஆஃப் த கிளாஸ் we have to use the colon symbol. இங்கே colon symbol யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வித்தின் த கிளாஸ் நாம் வந்து கன்ஸ்ட்ரக்டர்ஸ் நாம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறோம்? பை யூஸிங் த டிஃபைன் கீவேர்டு DEF டிஃபைன் கீவேர்ட் மூலமாக க்ரியேட் பண்ணுறோம். ஸோ யூனிட் அப்படிங்கிறது தான் பைத்தனில் கன்ஸ்ட்ரக்டரோட நேம். ஸோ அதுக்கு முன்னாடியும் நம்ம என்ன பண்ணுறோம்? 2 அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணுறோம். பின்னாடியும் நேமுக்கு பின்னாடியும் 2 அண்டர்ஸ்கோர் நம்ம கன்சிக்யூட்டிவ் அண்டர்ஸ்கோர் நம்ம யூஸ் பண்ணுறோம். திஸ் கன்ஸ்ட்ரக்டர் கன்சிஸ்ட் ஆஃப் 3 ஃபார்மல் பேராமீட்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்மல் பேராமீட்டர் வந்து செல்ஃப் பேராமீட்டர். இட் இஸ் மேண்டேட்ரி, கம்பல்சரி நம்ம கொடுத்தாகணும். செகண்ட் பேராமீட்டர் இஸ் டிபார்ட்மெண்ட் நம்பர் அண்ட் த தேர்ட் பேராமீட்டர் இஸ் டிபார்ட்மெண்ட் நேம். இதில் நம்ம என்ன பண்ணுறோம்? கன்ஸ்ட்ரக்டரோட பர்பஸ் வந்து என்ன? ஒரு கிளாஸுக்குள்ளே இருக்கிற மெம்பர் வேரியபிள்ஸை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு, வேல்யூ அசைன் பண்ணுறதுக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணுறோம். இந்த பாயிண்டில் பாருங்கள், டிபார்ட்மெண்ட் நம்பருக்கு நம்ம வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். டிபார்ட்மெண்ட் நேமுக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மெம்பர் வேரியபிள்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த செல்ஃப் பேராமீட்டர் யூஸ் பண்ணுறோம். இங்கே 2 இடத்துலையுமே செல்ஃப் பேராமீட்டர் யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து we are using the dot operator. செல்ஃப் பேராமீட்டர் மூலமாக by using the dot operator we are accessing the member variables of the function. இந்த பாயிண்டில் we are creating the object. இந்த பாயிண்டில் தான் இந்த DEPT அப்படிங்கிற கிளாஸுக்கு இந்த இடத்துல நான் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். OBJ அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நேம் ஆஃப் த கிளாஸ் DEPT. ஸோ இங்கே தான் என்ன பண்ணுறேன்? நம்ம எந்த வேல்யூ கன்ஸ்ட்ரக்டர் மூலமாக அசைன் பண்ணுறோமோ அந்த வேல்யூவை ஆக்சுவல் பேராமீட்டராக பாஸ் பண்ணுறேன். டிபார்ட்மெண்ட் நம்பர் 101, டிபார்ட்மெண்ட் நேம் சேல்ஸ் அப்படிங்கிறது இந்த பாயிண்டில் இந்த 2 ஸ்டேட்மெண்ட்லேயும் உங்களுக்கு அசைன் ஆயிரும். டிபார்ட்மெண்ட் நம்பர் ஈக்குவல் டு 101, டிபார்ட்மெண்ட் நேம் ஈக்குவல் டு சேல்ஸ். ஸோ இந்த நீங்கள் இந்த பாயிண்டில் ப்ரோக்ராம் கண்ட்ரோல் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுது. ப்ரோக்ராம் கண்ட்ரோல் இந்த பாயிண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். வேல்யூ வந்து டிபார்ட்மெண்ட் நம்பருக்கு 101 அசைன் ஆயிரும். டிபார்ட்மெண்ட் நேமுக்கு சேல்ஸுங்கிற வேல்யூ அசைன் ஆயிரும். இப்போ அசைன் ஆனதுக்கப்புறம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மூலமாக டிபார்ட்மெண்ட் நம்பர், டிபார்ட்மெண்ட் நேம் 2 வேரியபிளில் இருக்கிற வேல்யூஸையும் நம்ம அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணுறோம். எப்படி டிஸ்பிளே பண்ணுறோம்? பை யூஸிங் த ஆப்ஜெக்டை வச்சு நாம் இந்த மெம்பர் வேரியபிள்ஸை ஆக்சஸ் பண்ணுறோம். பை யூஸிங் த டாட் ஆப்ரேட்டர், OBJ டாட் ஆப்ரேட்டர் மூலம் ஆக்சஸ் பண்ணுறோம். டிபார்ட்மெண்ட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 101 அப்படிங்கிறது அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி OBJங்கிறது நேம் ஆஃப் த ஆப்ஜெக்ட்டு. டாட் ஆப்ரேட்டர் மூலமாக டிபார்ட்மெண்ட் நேமை ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ அவுட்புட்டில் டிபார்ட்மெண்ட் நேம் சேல்ஸுங்கிறது பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். The department number is 101. The department name is sales. That's all for now. For more videos, please subscribe to Logic Bit channel. Thank you.